வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 6 த பிகினிங் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் சிவிலைசேஷன், சிவிலைசேஷன்னா என்ன, வாட் வாஸ் த ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட், இந்தியன் சப்கான்டினென்ட்டில் ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன் எப்படி இருந்தது, தென் வாட் வேர் இட்ஸ் மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னன்றதை இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ சிவிலைசேஷன், சிவிலைசேஷனா என்ன. At the end of chapter 4, we saw the first human groups settled down, practicing agriculture, developing some technologies such as construction, metallurgy, transport, and moving towards the civilization. So, chapter 4ல வந்து நம்ம பார்த்தோம் ஹியூமன் குரூப்ஸ் வந்துட்டு செட்டில் டவுன் ஆக ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்டர் 4ல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டெக்னிக்ஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு என்னென்ன டெக்னிக்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தென் மெட்டலர்ஜினா என்னென்னா நேச்சர், அதாவது நேச்சரில் இருக்கிற மெட்டல்ஸை வந்துட்டு பியூரிஃபை பண்ணி எடுக்கிறது, அதாவது கம்பைன் பண்ணுறது, ஒரு மெட்டலோட இன்னொரு மெட்டல் கம்பைன் பண்ணிவிட்டு சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் டிரான்ஸ்போர்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா மூவிங் டுவர்ட்ஸ் த சிவிலைசேஷன், அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, தென் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு டெவலப் பண்ணிவிட்டு அவங்க வந்து சிவிலைசேஷனை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. What then is civilization? Civilization என்ன? In general terms, it is used an advanced stage of human society. சிம்பிளாக வந்து சிவிலைசேஷனை என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா an advanced stage of human society. நம்ம ஹியூமன் சொசைட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. To be practiced, we will consider here that the civilization should have at least following characters. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்ணனா இந்த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். சம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சம் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா டு மேனேஜ் மோர் காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் மெனி ஆக்டிவிட்டீஸ். ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியை வந்துட்டு மேனேஜ் பண்ணணும், அதே டைம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸையும் மேனேஜ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. தென் அர்பனைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன் பிளான் பண்ணோம், க்ரோத் ஆஃப் சிட்டிஸை வந்து க்ரோ பண்ணோம். தென் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலி இன்க்ளூட் த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ஒரு டவுன் வந்து பிளான் பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு டவுன் அண்ட் சிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன கொடுக்கணுன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கு தேவையான ட்ரிங்கிங் வாட்டர், குக்கிங்க்கு தேவையான வாட்டர் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணோம். இதுதான் வந்து அர்பனைசேஷனில் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆஃப் கிராஃப்ட் வந்து நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் அவங்க பீரியடில் இருந்தால் ஏதோ ஒரு மெட்டல், செம்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி மெட்டல் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் ரா மெட்டீரியலாக எடுத்துகிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஆர்னமெண்ட்ஸ், டூல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு கிராஃப்டில் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. தென் ட்ரேடுனா வியாபாரம், போத் இன்டர்னல் அண்டு த எக்ஸ்டர்னல். இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் த சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா அந்த ரீஜன் எந்த ரீஜனில் விளையுதோ அந்த ரீஜனுக்குள்ளே வந்து பண்ணுறது இன்டர்னல்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல்னால் த டிஸ்டன்ட் ரீஜன், அந்த ரீஜன்லேருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு சேல் பண்ணுறது, அப்படி இல்லைனா வந்து அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டோடைய அதர் பார்ட்டுக்கு போய் சேல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேடிங்கில் வரும். டு எக்ஸ்சேஞ்ச் த சார்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் வந்து எப்படி இருக்கணும்னா மணிக்காக மேக்ஸிமம் இருந்திருக்காது, அவங்களுக்குள்ளே வந்து கூட்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் சம் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரைட்டிங் இருக்கணும்னா நீட் டு கீப் த ரெக்கார்ட் அண்ட் த கம்யூனிகேட். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டாக வந்து கீப் பண்ணி வச்சுருக்கணும், அப்படி இல்லைனா வந்து யார்கிட்டையாவது கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். தென் கல்ச்சுரல் ஐடியாஸ் about the life, world and expressed through the art, architecture, literature and oral traditions or social customs. ஸோ கல்ச்சுரல் ஐடியாஸில் என்னென்னலாம் வரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப், அவங்க
வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாங்க அவங்களுடைய லைஃப் வந்து தென் எக்ஸ்ப்ரெஸ் த்ரூ த ஆர்ட். அதில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்ட் மூலமாகவோ ஆர்கிடெக்சர் மூலமாக. ஆர்ட்னா அவங்களுடைய பெயிண்டிங்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கலாம். ஆர்கிடெக்சர்னால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். லிட்ரேச்சர்னால் அவங்க வந்துட்டு எதையாவது ரைட் பண்ணி வைக்கிறது, ஓரல் ட்ரெடிஷன்ஸ், அது வந்து அவங்களுடைய நாட்டுப்புற பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாமே கல்ச்சுரல் ஐடியாஸில் வரும். தென் ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர். ஸோ அவங்க வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணால் தான் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். எனஃப் டு ஃபீட் நாட் ஜஸ்ட் ஃபார் வில்லேஜ் பட் ஆல்சோ த சிட்டிஸ். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அக்ரிகல்ச்சர் எங்கே பண்ணுவாங்கன்னா வில்லேஜஸில் தான் வந்து பண்ணுவாங்க. அது வந்து அந்த வில்லேஜ்க்கு மட்டும் எனஃபாக இல்லாமல் தென் சிட்டிஸ்க்கும் வந்து அது தேவையான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாமே இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சிவிலைசேஷன். ப்ராப்பரான வந்து கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அர்பனைசேஷன் பண்ணணும், கிராஃப்ட், ட்ரேடு, தென் ரைட்டிங்ஸ், கல்ச்சுரல் ஐடியாஸ், ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே சேர்ந்ததை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறது தான் வந்துட்டு சிவிலைசேஷன் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் ஈஸி எனஃப் டு see all these characters are present in most சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு டுடே. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் நமக்கு தோணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கு இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. பட் வென் டிட் சிவிலைசேஷன் பிகன் இன் த சென்ஸ் ஆஃப் வி ஹாவ் நவ் டிஃபைன்டு. இதெல்லாமே இந்த இப்போ இவ்வளோ கேரக்டர் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பீரியடில் வந்து சொல்கிறோன்னா வென் த சிவிலைசேஷன் பிகன். சிவிலைசேஷன் வந்து டெவலப் ஆக ஆரம்பித்த காலத்தில் வந்து இதெல்லாமே கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா இருந்தது. சிவிலைசேஷன் பிகன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. சிவிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் ஒவ்வொரு பார்ட்டில் டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் பார்ட்டில் வந்துட்டு டெவலப் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இன் த ரீஜன் நோன் அஸ் மெசபட்டோமியா. மெசபட்டோமியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஈராக் அண்ட் சிரியாவில் இருக்குது. இங்கே தான் வந்து மேக்ஸிமம் 6000 இயர்ஸ்க்கு எகோ வந்து சிவிலைசேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மெசபட்டோமியா, இப்போ இருக்க மாடர்ன் ஈராக் அண்ட் சிரியாவில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து எப்போ வந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 6000 இயர்ஸ் எகோவே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கே வந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எஜிப்டில் வந்துட்டு ஃபியூ சென்ச்சுரிஸ் லேட்டரில் வந்து சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. We will learn about this in few more civilization in the large grade. ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய சிவிலைசேஷன் வந்து லார்ஜாக நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம படிப்போம். இன் மெனி வேஸ் humanity would not have reached the present stage without enormous contributions and advance of those ancient civilization. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஹியூமன் சொசைட்டி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணல. ஸோ அவங்களுடைய லார்ஜ் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஓல்டன் பீரியட்லேருந்து அந்த சிவிலைசேஷனில் இருக்க கான்ட்ரிபியூஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம அன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். For now, however, we will only look at the Indian subcontinent and its northwestern region in our story began. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்தியன் சப்கான்டினென்ட்டில், அதுவும் எஸ்பெஷலி நார்த் வெஸ்ட் ரீஜனில் இருக்கிற சிவிலைசேஷன் மட்டும்தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இதை வந்து ஆல்ரெடி நம்ம 4th லெசன்லேயே வந்து பார்த்துருப்போம். 4000 BCEயில் வந்து பார்த்திங்கன்னா மெசபட்டோமியன் சிவிலைசேஷன் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 6000லேருந்தே இருந்துகிட்ருக்கு. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஜிப்ட், மெசபட்டோமியா ஃபாலோ பண்ணி யார் வந்து இருக்காங்கன்னா எஜிப்ட் சிவிலைசேஷன் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து வந்திருக்கு இந்தியாவில். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2600 to 1900 BCEலேருந்து அது வரைக்கும் இந்த பீரியடில் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், from village to city. The vast plain of the Punjab today divided into India and Pakistan and Sindhu now in Pakistan were watered by Indus River and its tributaries. This is made those plains are fertile and therefore favorable to agriculture. So vast plain of the Punjab. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாஸ்ட் பிளெயின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானாக ரெண்டாக வந்து டிவைட் ஆகிருக்கு. பாகிஸ்தானில் இருக்கிறத வந்து சிந்துன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வாட்டர் த்ரூ இண்டஸ் ரிவர். அந்த சிந்து நதி தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் ரிவருக்கும் அதோடைய ட்ரிபியூட்டரிஸ்க்கு வந்து வாட்டர் கொடுத்துருக்கு. திஸ் இஸ் மேட் தோஸ் பிளெயின்ஸ் ஆர்
ஃபெர்டைல். அந்த இண்டஸ் வாஸ்ட் பிளெயினை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சிந்து ரிவர் வந்து ஃபெர்டைலாக வந்து ஆக்கியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரபிள் டு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் இருந்திருக்கு. A little further east, a few millenniums ago, another river, Saraswati, is used to flow from the foothills of the Himalayas through the Haryana, Punjab, part of Rajasthan and Gujarat. So few million years ago வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதின்ற ஒரு ரிவர் வந்து இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்ததுன்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாவுடைய அதாவது ஃபுட் ஹில்ஸ்லேருந்து வந்து வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளோ ஆயிருக்குன்னா ஹரியானா, பஞ்சாப், பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு வந்திருக்கு. இன் திஸ் ஹோல் ரீஜன் ஃப்ரம் about 3500 BCE, village grew into the town. With the increasing trade and exchange, those towns are further grew into the cities. These traditions happened around 2600 BCE. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் ரீஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 3000 BCEலேருந்து வில்லேஜ்லேருந்து டவுனாக வந்து க்ரியூ ஆகிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி க்ரியூ ஆகும்போது என்னாச்சுன்னா இன்க்ரீஸிங் த ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் என்னாச்சுன்னா டவுன்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் க்ரோ ஆகிட்டு சிட்டிஸாக வந்து ட்ரான்சிஷன் வந்து ஆகிருக்கு. இந்த ட்ரான்சிஷன் பீரியடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து நடந்ததுன்னா 2600 BCEலே வந்து இந்த ட்ரான்சிஷன்லாம் வந்து நடந்திருக்கு. வில்லேஜ்லேருந்து டவுன்லேருந்து சிட்டிஸும் வந்துட்டு இந்த ட்ரான்சிஷன் பீரியட் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 2600 BCEல வந்து நடந்திருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் கேவ் திஸ் சிவிலைசேஷன் செவரல் நேம்ஸ். ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவிலைசேஷனுக்கு நிறைய நேம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இண்டஸ் சிவிலைசேஷன், ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன், சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் வந்து தராங்க. வி வில் யூஸ் ஆல் திஸ் terms. Inhabitants are called Harappans. This is one of the oldest civilization of the world. ஸோ இது எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து மென்ஷன் பண்ணுதுன்னா இன்ஹாபிட்டன்ஸ் ஆர் கால்டு ஹரப்பன்ஸை தான் வந்து இவங்க எல்லாமே இந்த மாதிரி நிறைய நேமில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே வந்துட்டு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். மொஹஞ்சதாரோ, எஜிப்ட் சிவிலைசேஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷனும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. திஸ் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் ஆஃப் த இந்தியா. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிந்து ரிவருடைய அந்த ஃப்ளோ ஆன ஏரியாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பன் சிட்டிஸ் என்னென்ன, அது இன்றைக்கி என்ன பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தொலைவிரா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பஞ்சாபில் வந்து இருக்குது. ஹரப்பா வந்து குஜராத்தில் இருக்குது. காலிபங்கன் வந்து சிந்தில் இருக்குது. தென் மொஹஞ்சோதாரோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. கரி இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து இருக்குது. ஸோ சரஸ்வதி ரிவர் பற்றி பார்க்கலாம். த மேப் 6.3 on the page number 89 shows the Indus or Sindhu. It is the 5 main tributaries. Important cities grew along with the river such as Mohenjo-daro and Harappans. இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 89ல் வந்து சரஸ்வதி ரிவருடைய மேப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டஸ் ரிவர்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிந்து ரிவர்னு சொல்லுவாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா 5 மெயின் ட்ரிபியூட்டரிஸ்னால் என்னென்னா அதோடைய கிளை ஆறுகள் சொல்லுவாங்க. ஸோ இது எந்த ஏரியாவில் வந்து இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பன் சிவிலைசேஷனில் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. பட் தேர் ஆர் ஆல்சோ மெனி சிட்டிஸ் அலாங் வித் த சரஸ்வதி ரிவர் விச் டுடேஸ் கோஸ் பை த நேம் ஆஃப் காகர் இன் இந்தியா அண்ட் ஹாக்ரா இன் பாகிஸ்தான். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி ரிவரோட இன்றைக்கும் வந்து சில ரிவர் வந்து இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ரிவரை நம்ம சொல்கிறோன்னா காகர்னு சொல்கிறோம், ஹாக்ரான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா காகர் ஹாக்ரா ரிவர்னு சொல்லியும் சொல்லுவாங்க. திஸ் ரிவர்ஸ் இஸ் நவ் சீஸ்னல் பிகாஸ் இட் ஃப்ளோ ஒன்லி டியூரிங் த ரெய்னி சீசன். ஸோ இந்த ரிவர் வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீஸ்னல் ரிவராக இருக்குது. சீஸ்னல் ரிவர்னால் மழை பெய்யும் போது மட்டும் அந்த ரிவரில் வந்து தண்ணி வரும். ஆனுவல் ரிவர்னால் இயர் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வரும். அதை வந்துட்டு ஆனுவல் ரிவர்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிவர் சம்டைம்ஸ் மட்டும் மழை பெய்யும் போது மட்டும் தண்ணி வருதுன்னா அது வந்து சீசனல் ரிவர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சீசனல் ரிவராக இன்றைக்கும் வந்துட்டு இந்த சரஸ்வதி ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. த சரஸ்வதி ரிவர் இஸ் ஃபர்ஸ்ட் மென்ஷன்ட் இன் த ரிக்வேதா. சரஸ்வதி ரிவரை வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏன்ஷியன்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரேயர்ஸ், நிறைய ஓல்டு ப்ரேயர்ஸ்லேயும் வந்து இந்த ரிவர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In chapter 7 in this text, Saraswati is worshipped with both goddess and the
ரிவர் ஃப்ளோவிங் ஃப்ரம் த மவுண்டைன் டு த sea. ஸோ நெக்ஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதியை வந்து காடஸாகவும் சரஸ்வதி காடாவும் நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ஃப்ளோ ஃப்ரம் த மவுண்டைன் டு சீக்கு போகிற ஒரு ரிவராகவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேட்டர் டெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த ரிவர் இஸ் டியூரிங் அப் த இவென்ச்சுவலி டிஸப்பியர். ஸோ லேட்டர் டெக்ஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வந்து கொஞ்சம் டவுன் பிளானிங். ஹரப்பன் அண்ட் மொஹஞ்சதாரோ நவ் இன் பாகிஸ்தான் வேர் ஃபர்ஸ்ட் 2 cities of this civilization to be discovered. Their identification goes back to 1924, a century ago. Several sites followed in the Indus Plain, which is why the civilization was initially called as Indus Valley Civilization. ஸோ இந்த சிவிலைசேஷனை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ 2 சிட்டிஸை வந்து இன்றைக்கும் பாகிஸ்தானில் இருக்குது. அந்த சிட்டிஸை தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது எப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1924, அதாவது ஒரு செஞ்சுரி முன்னாடி 19th centuryல வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டிஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. செவரல் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு இண்டஸ் பிளைனில் வந்துட்டு நிறைய ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவிலைசேஷனை வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இனிஷியலாக வந்து நேம் பண்ணியிருக்காங்க. Later on, major cities such as Dholewara in Gujarat, Rakhighari in Haryana, Gangwariwala in Balochistan desert of Pakistan, and hundreds of smaller sites such as Lothal in Gujarat were discovered, in some of them excavated. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. தொலைவேரா, குஜராத்தில் இருக்க தொலைவேரா, அதுக்கப்புறம் ஹரியானாவில் ராக்கிகரி, கேங்வேரிவாலா இன் சொலிசிஸ்டான், அதாவது பாகிஸ்தானில், இந்த மாதிரி அது லோத்தல் குஜராத், இதெல்லாம் இன்னமும் வந்து நிறைய வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. Such discoveries even continue today. It is interesting to note the Saraswati Basin include not only 2 major cities, Rakhighari and Gangwariwala, but also several smaller ones, Farmana and in Haryana, Kalibangan in Rajasthan, a few towns, Bahirana and Banawali both in Haryana. இந்த மாதிரி நிறைய ஹரியானாலையும் ஸ்மாலர் சிட்டிஸும் வந்து இன்னும் நிறைய வந்துட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இண்டீட் ஆஃப் த மேப் 6.3 on the page number 89 makes the clear high density of the sites in that region. ஸோ பேஜ் நம்பர் 99ல் இருக்கிற அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் சரஸ்வதி ரிவருடைய சிட்டிஸ் பற்றி நமக்கு வந்து நிறைய எவ்வளோ டென்ஸாக வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஹரப்பா, தென் தொலிவரா, பாகிரதி, காலிபங்கன், இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து இந்த இண்டஸ் சரஸ்வதி ரீஜனில் வந்து நிறைய சிட்டிஸ் வந்து டென்ஸாக இருக்கிறத நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. Large Harappan cities were built according to the precise plan. They had built wide streets which were often oriented to the cardinal directions. ஸோ ஹரப்பன் சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்துட்டு வைடு ஸ்ட்ரீட்ஸ், அதாவது அகலமான ஸ்ட்ரீட்ஸாகவும் கார்டினல் டைரக்ஷனாக கரெக்டாக நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்டினல் டைரக்ஷன்ஸோட கரெக்டாக பிளான் பண்ணி வந்து கட்டியிருக்காங்களாம். மோஸ்ட் சிட்டிஸ் சீம் டு ஹாவ் பீன் சரௌண்டட் பை த ஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்னென்னா, அதாவது வந்துட்டு அந்த சிட்டிஸ் உள்ள மேசிவ் வால், அந்த சிட்டிஸை சுற்றி அந்த செட்டில்மெண்ட் எங்கே வந்து குடியிருக்காங்களோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் வால் இருக்கிறத வந்து ஃபார்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எலைட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஹையர் கிரேட் ஆஃப் பீப்புள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸ், ஆஃபீஸர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய இந்த சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அதாவது குடியிருக்கிற ஏரியாவை சுற்றி மேசிவ் வால் வந்து கட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா they are upper town where local elite probably lived, the lower town were common people. அதாவது அப்பர் டவுன்னு ஒன்றும், அதுக்கு கீழே வந்து லோயர் டவுன் சொல்லிட்டு 2 டவுன்ஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அப்பர் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பீப்புள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கவங்க, ஆட்சி செய்கிறவங்க எல்லாருமே அந்த அப்பர் டவுன்லேயும், காமன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோயர் லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் வந்து இருந்திருக்காங்க. Some large buildings seems to have been used for collective purpose. For instance, warehouses where goods to be transported were stored. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லார்ஜ் பில்டிங்ஸும் வந்து இருந்திருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பர்பஸ்க்காக, அதாவது வேர் ஹவுசஸாக அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கான கோடவுன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஆஃப் வேரியஸ் சைஸ் lined in the street, smaller lane. Interestingly, the quality of the constructions was same for all small and big houses. For those buildings were generally made up of bricks.
ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பில்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸும் வந்து நிறைய இருந்திருக்கு. அது வந்து ஸ்மாலாக இருக்கலாம் இல்லை பிக்காக இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தோடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு பிரிக்ஸ் வச்சு தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் பிரிக்ஸால் செஞ்சுருக்காங்க. த பர்பஸ் ஆஃப் சம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ரிமைன் எ மேட்டர் ஆஃப் டிபேட். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லது வந்து பார்த்திங்கன்னா டிபேட்டுக்குள்ளானதாகவே இருக்குது. இன் திஸ் கேஸ் த ஃபேமஸ் கிரேட் பாத் இன் மொஹஞ்சதாரோ, a small but elaborate tank which is measured about 12 into 7 meter and had a waterproofing material such as the natural bitumen, a form of tar applied on the top, carefully laid down the bricks. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் வந்து ஒரு கிரேட் பாத், அதாவது குளிக்கிறதுக்கான ஒரு பாத் மாதிரி வந்து பாத் செட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 into 7 மீட்டர் லென்த்தில் வந்து லென்த் அண்ட் வித்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் வச்சு லே பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிட்மன் அந்த தார் இந்த மாதிரி பிரிக்குக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சு டேங்க் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. த டேங்க் was surrounded by a small rooms. One of it contained a well. There was a drain in one corner of the tank to empty, then it from time to time refill with the fresh water. ஸோ இந்த வெல் வந்து அதாவது இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு ஸ்மால் ரூம்ஸ் வந்து வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம், அந்த பாத் டேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஆகிட்டு வெளில போகிறதுக்கான வழியும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஏரியாவும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் இருக்கிறதுக்கான டிபேட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஏன் வந்து கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி காமனாக எல்லோரும் குளிக்கிறதுக்காகவா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஆர்கியாலஜிஸ்ட் ஹாவ் ப்ரப்போஸ் த செவரல் பாசிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், எ பப்ளிக் பாத் ஃபார் பீப்புள், எ பாத் ஃபார் ராயல் ஃபேமிலி ஒன்லி, எ டேங்க் யூஸ்டு ஃபார் ரிலீஜியஸ் ரிச்சுவல். த ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நவ் ரூல்டு off because it turns off that city, in this city most houses have individual bathrooms. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி கிரேட் பாத் வந்து கட்டியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட்குள்ளே வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அவங்களே வந்து ஒரு இன்டர்பிரேட் வந்து பண்ணுறாங்க. எதுக்குன்னா பப்ளிக் பாத்துக்காக இருந்திருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ராயல் ஃபேமிலி மட்டும் குளிக்கிறதுக்காக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ரிலீஜியஸ் ரிச்சுவலுக்காக ஏதாவது இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஆஃப் பாத்ரூம்ஸ், எல்லா இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லேயும் வந்து பாத்ரூம்ஸ் வந்து இருக்குது. அப்போ காமனாக இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.